அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருக்கெல்லாம் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குதோ, சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் உடனடி பண தேவை இருக்குது, எனக்கு இத்தனை நாட்களுக்குள்ளே பணம் கிடைச்சா போதும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியாயமான அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் வந்து வேணும்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 8ஆம் தேதி. நாளைய நாளில் நமக்கு வருஷத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண பெருவிழாவானது நடைபெற இருக்குதுங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்கணும், கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக வந்து தாலி சரடு வந்து மாற்றி கட்டிக்குவாங்க. அப்படி தாலி கயிறு மாற்றி கட்டுற மாதிரி இருந்தால் எந்த நேரத்தில் மாற்றி கட்டிக்கணும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்படி கயிறு மாற்ற விருப்பம் இல்லாதவங்க, அதாவது இப்போ தான் மாசி மாதத்தில் தான் கயிறு நான் கட்டினேன், என் கயிறு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாலி சரடு வந்து கொடுப்பாங்க. உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து காலையில் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுதா மாலை வேலையில் நடக்குதான்னு தெரிஞ்சுட்டு வந்து அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுடுறீங்க. அப்படிங்கும்போது புதுசாக தாலி சரடு வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அடுத்த முறை தாலி சரடு மாற்றும் போது அந்த கயிறை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அது குறித்து தெளிவான விளக்கத்தோடு நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அதே போல் சித்ரா பௌர்ணமியானது நமக்கு வருகின்ற திங்கட்கிழமை நாளில் வருதுங்க. இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த பொருளை வச்சு ஒரு சமையல் வந்து நீங்கள் செய்யணும். இப்படி செய்வதன் மூலமாக கர்ம வினைகள் தீரும், பாவங்கள் நீங்கும், வறுமை நிலை வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் அந்த பொருள் இருக்கும், ஒரு சில வீடுகளில் வந்து இருக்காது, வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால தான் முன்கூட்டியே அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. 2 லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே மாதத்தின் 7ஆம் தேதி, சித்திரை மாதத்தின் 24ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் மதியத்துக்கு மேலே நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியும் வந்து இருக்குது. பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசி திதியானது அவர் வழிபாட்டிற்கு உரிய இந்த புதன்கிழமை நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வந்து வரும். அது தங்களுடைய பகுத்தறிவால் வந்துட்டு கேட்பாங்க. அதாவது இவ்வளவு பணம் கிடைக்கும், அவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து வீடியோ போடுறீங்களே, அந்த பணம் வந்து ஆகாயத்திலிருந்து கொட்டுமா, புதையலாக கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து மனதுக்குள்ளே வந்து தோணும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது நமக்கு வர வேண்டிய பணம் தான் வரும். யாருக்கும் வந்து பூமியில் புதையல் கிடைக்கும், ஆகாயத்திலேருந்து பணம் கொட்டுன்ட்டு எந்த ஒரு பதிவுலையும் சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கேயாவது பணம் வந்து லாக் ஆகிருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணமாகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய சொத்தாகட்டும், இப்போ உங்களுக்கு வர வேண்டிய இன்சென்டிவ் ஆகட்டும், ஏதாவது ஒரு நிலுவைத் தொகை, சிலர் வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாற்றி அது ஒரு வராத பணமாகிட்டு நீங்களே வந்து அதை மறந்துருப்பீங்க. இனிமேல் கேட்டு பிரயோஜனம் இல்லை, இது நமக்கு வராது அப்படின்னு சலிச்சு போய் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கான பணம் வந்து உங்களை தேடி வருவதற்கான பரிகாரங்கள் தான் நம்மளுடைய சேனலில் வந்து நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர்த்துக்கு வந்து அது நல்ல ரிசல்ட்டையும் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு குழுக்களில் வந்து நீங்கள் கலந்துருக்கீங்க அல்லது லாட்டரி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதில் உங்கள் பேர் செலக்ட் ஆகி உங்களுக்கு அந்த பரிசு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி லாஜிக்கலாக வாழ்க்கையில் பணவரவுக்கு என்ன பாசிபிளோ அதுதான் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் புதுசாக ஒரு வருமானமே இல்லை, சொத்து பத்தும் இல்லை, திடீர்னு பணம் கிடைக்குமா, 5
நாட்களில் 5 லட்சம் கிடைக்குமா, 10 நாளில் 10 லட்சம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டிய பணமானது கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது. எப்போதுமே நம்மளுடைய மனதில் பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்து சேரும், நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை நம்ம மனசில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக நமக்கு வந்து பணவரவுக்குண்டான சூழ்நிலை வந்து அதிகரிக்கும். பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பெருசாக கிடைக்கும். இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியை விட நல்ல கம்பெனியில் அதிக சம்பளத்தில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் தாட், நம்ம மைண்டில் இருக்கிற அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நான் வந்து கண்களை மூடி ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. உங்கள் எல்லாருடைய கவலைகளையும் மறந்து அந்த ஒரு நிமிடமாவது நீங்கள் அந்த மனசுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து சொல்கிறது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோலில் வச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரதுக்கான ஒரு அற்புதமான முறை தான். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கேருந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் நேரம் காலமே பார்க்க தேவையில்லை. அதே போல் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை. இதோ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனேயுமே கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக எண்ணெய் ஒரு 5 வெந்தயம் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இவ்வளவு தான் வந்து நமக்கு தேவைப்படுது. 5ங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை நாளாக இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 5. அடுத்ததாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா மே மாதம்ங்கிறது 5வது மாதம். அப்போ 5 அப்படிங்கிற எண் வந்து நமக்கு அமையுது இல்லையா. அதனால் அதனுடைய எனர்ஜி வந்து அதிக லெவலில் இருக்கும். அதனால தான் 5 வெந்தயத்தை வந்து எடுத்துக்க சொன்னேன். இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த வெந்தயத்தை வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ என்ன விருப்பம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறணும், நல்ல வேலை கிடைக்கணுமா, இப்போ வீடு தேடிட்டு இருக்கீங்க, நல்லதாக வீடு அமையணுமா, இல்லை பணம் வந்து இப்போ எனக்கு ஒரு இடத்துல வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த பணம் என் கைக்கு வந்து கிடைக்கணும், அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அது எதுவோ அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் கேளுங்க. எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 2 லட்சம் பணம் வேணும் அப்படிங்கும்போது 2 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லைனா 2 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து சொல்லணும். அதே போல் நல்ல வேலை வேண்டும், நல்ல வேலை கிடைத்து விட்டது, இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லுங்கள். இவ்வளவு தான் அப்படின்ட்டு கணக்கில்லை. எவ்வளவு முறை உங்களுக்கு சொல்ல தோணுதோ அவ்வளவு முறை வந்து மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வாய் விட்டும் வந்து சொல்லலாம். நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் நம்பிக்கையோடு வந்து சொல்லணும். சொல்லி முடித்த பிறகு கண்களை மூடி அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த வேலையில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணணும். இது மாதிரி நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மைண்டில் என்ன நினச்சாலும் சரி, வாய் விட்டு என்ன சொல்லியிருந்தீங்கனாலும் சரி, அது உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற இந்த வெந்தயமும் வந்து கிரகிச்சு வச்சுக்கோ. முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் வந்து உட்கிரகிச்சு வச்சுருக்கோம். தண்ணீரினுடைய சக்தி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பதிவுகளில் நம்ம சேனலில் வந்துட்டு அதை பற்றி டீட்டெயில்டாகவே விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெந்தயத்தை உங்களுடைய வாய்க்குள்ளே போட்டுட்டு உங்கள் முன்னாடி வச்சுக்கிற அந்த தண்ணி இருக்குது பாருங்களா, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க. வெந்தயம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னாலும் இதை ஒரு மாத்திரை மாதிரியாவது நினச்சிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே வந்து செலுத்திடுங்க. இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெயில் கிழமை இருக்கு இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ இந்த சமயத்தில் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த வெந்தயத்தை நம்ம உடலுக்குள்ளே செலுத்துவதே வந்துட்டு நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். கேட்குறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இந்த மெத்தட் உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா. வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க, கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.